முதல் வினா பாருங்க. சேர அரசர்களை சிறப்பித்து பாடப்பட்ட நூல் எது? சேர அரசர்களை சிறப்பித்து பாடப்பட்ட நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பதிற்று 10. இரண்டாவது வினா. செயற்பாட்டு வினை வாக்கியத்தை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் செயற்பாட்டு வினை வாக்கியத்தை கண்டறிக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மழைநீர் மக்களால் சேமிக்கப்பட்டது. மூன்றாவது வினா. மயில் இதற்கான உரிய மரபு சொல்லை எழுதுக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அகவும். மயில் அகவும். நான்காவது வினா. ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் டேஷ் முடிவது சிறப்பு. ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் டேஷ் முடிவது சிறப்பு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏகாரத்தில். ஆசிரியப்பாவின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஐந்தாவது வினா. செலுங்கனி தீஞ்சுவை என்பதை பிரித்து எழுதுக. செலுங்கனி தீஞ்சுவை என்பதை பிரித்து எழுதுக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை. ஆறாவது வினா. பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது? பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி குயில் பாட்டு. பொருந்தா தொடரை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் பொருந்தா தொடரை கண்டறிக. சரியான விடை ஆப்ஷன் டி தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எட்டாவது வினா. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ராணி மங்கம்மாள். ஒன்பதாவது வினா. வணக்கம் வள்ளுவம் என்ற கவிதை நூலுக்காக 2004ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி ஈரோடு தமிழென்பன். 10வது வினா. குறுந்தொகை நூலின் பாவகை யாது? குறுந்தொகை நூலின் பாவகை யாது? சரியான விடை ஆப்ஷன் சி அகவற்பா. 11வது வினா. தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எங்குள்ளது? ஒரு முக்கியமான வினா இதுவும். தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோயில்களுள் பழமையானது எங்குள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி. 12வது வினா. கண்ணதாசன் படைத்த நாடக நூல் எது? கண்ணதாசன் படைத்த நாடக நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி ராசதண்டனை. 13வது வினா. திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரில் மடம் நிறுவியவர் யார்? திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரில் மடம் நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி குமரகுருபரர். காவிரி என்னும் தமிழ்ச்சொல் கபிரில் என எம்மொழிக்கு சென்றது. காவிரி என்னும் தமிழ்ச்சொல் கபிரில் என எம்மொழிக்கு சென்றது. சரியான விடை ஆப்ஷன் பி கிரேக்கம். 15வது வினா. தமிழ் வடமொழியின் மகளென்று என கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழ் வடமொழியின் மகளென்று என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ கால்டுவெல். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது? புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி நெடுநல் வாடை. 17வது வினா. ஐந்திணை 50 நூலின் ஆசிரியர் யார்? ஐந்திணை 50 நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி மாறன் பொறையனார். 18வது வினா. போரில் 96 விழுப்புண்களையும் பெற்றவன் யார்? போரில் 96 விழுப்புண்களையும் பெற்றவன் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ விஜயாலயன். 19வது வினா. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் யார் கூற்று? ஒரு முக்கியமான வினா. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன் இது யாருடைய கூற்று? சரியான விடை ஆப்ஷன் சி முடியரசன். 20வது வினா. வெறியி என்பதன் பொருள் என்ன? வெறியி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி அஞ்சி. ஆசிய ஜோதி யார்? ஆசிய ஜோதி யார்? சரியான விடை
ஆப்ஷன் டி புத்தர். 22வது வினா கீழ்கண்டவற்றுள் ஒளி வேறுபாடு அறிக. சரியான விடை ஆப்ஷன் ஏ. இந்த உழவுங்கிறது நடமாடு, இந்த உழவுனா வேவு. பொருந்தா சொல்லை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக. சரியான விடை ஆப்ஷன் சி கும்மி. மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. கீழ்கண்டவற்றுள் மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ தென்னம்பிள்ளை. கடைசி வினா செல் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். செல் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். சரியான விடை ஆப்ஷன் டி செல்லல். முதல் வினா பாருங்க. நீரின்றி அமையாது உலகு என்று கூறிய சான்றோர் யார்? நீரின்றி அமையாது உலகு என்று கூறிய சான்றோர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். இரண்டாவது வினா சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பனு அகமது மரைக்காயர். மூன்றாவது வினா அழுது அடியடைந்த அன்பர் என குறிப்பிடப்பெறுபவர் யார்? அழுது அடியடைந்த அன்பர் என குறிப்பிடப்பெறுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி மாணிக்க வாசகர். நான்காவது வினா ஏழ் பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் எது? ஒரு முக்கியமான வினா. ஏழ் பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ உலா. இப்போ பாருங்க 7 பருவங்களை சார்ந்த பெண்கள். பேதை அப்படின்னா 5லேருந்து 7 வயது வரை. பெதும்பை அப்படிங்கிறது 8லேருந்து 11 வயது வரை. மங்கை 12லேருந்து 13 வயது வரை. மடந்தை அப்படிங்கிறது 14லேருந்து 19 வயதுடைய பெண்கள். அறிவை 20லேருந்து 25 வயது. தெரிவை 26லேருந்து 32 வயது வரை. பேரிளம்பெண் அப்படிங்கிறது 33லேருந்து 40 வயது வரை. இது முக்கியமானது பார்த்துங்க. ஐந்தாவது வினா சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் எது? சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி தேன்மலை. ஆறாவது வினா கம்பரின் நூல் பட்டியலில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத நூல் எது? கம்பரின் நூல் பட்டியலில் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் பி அபிராமி அந்தாதி. ஏழாவது வினா குமரகுருபரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது? குமரகுருபரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி நந்தி கலம்பகம். எட்டாவது வினா தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ வாணிதாசன். ஒன்பதாவது வினா திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகள் ஆகும். இது எவ்வகை வாக்கியம் ஆகும்? திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகள் ஆகும். இது எவ்வகை வாக்கியம்? சரியான விடை ஆப்ஷன் பி செய்து வாக்கியம். பத்தாவது வினா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி கால்டுவெல். 11வது வினா உயிரிழக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் யார்? ஒரு முக்கியமான வினா. உயிரிழக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார். 12வது வினா பள்ளி வேலை நாட்களை 180லிருந்து 200ஆக உயர்த்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பள்ளி வேலை நாட்களை 180லிருந்து 200ஆக உயர்த்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி காமராஜர். 13வது வினா பின் வருவனற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் டி ஆசாரக்கோவை. 14வது வினா இணையாக இல்லாததை எழுதுக. இணையாக இல்லாததை எழுதுக. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்துப்படும் அப்படிங்கிறது தான் இணையாக இல்லாதது. 15வது வினா ஒரு பாடலின் சொல் பிரிவுறாது நின்று பல பொருள் தருவது என்ன? ஒரு பாடலின் சொல் பிரிவுறாது நின்று பல பொருள் தருவது என்ன?
சரியான விடை ஆப்ஷன் ஏ செம்மொழி சிலேடை. அடுத்த வினா சரியானவற்றை தெரிந்தெழுதுக. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தெரிந்தெழுதுக. சரியான விடை ஆப்ஷன் சி முல்லை சக்தி வெள்ளி இரவு தான் சரியானது. அல்கு என்பதன் பொருள். அல்கு என்பதன் பொருள். சரியான விடை ஆப்ஷன் பி இருள். 18 பொருத்தமில்லா எதிர்ச்சொல்லை கண்டுபிடி. கீழ்கண்டவற்றுள் பொருத்தமில்லா எதிர்ச்சொல்லை கண்டுபிடி. சரியான விடை ஆப்ஷன் ஏ கரத்தல் மறைத்தல்ங்கிறது தான் தவறானது. 19 பொருந்தா இணையை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் பொருந்தா இணையை கண்டறிக. சரியான விடை ஆப்ஷன் சி பல்லவர் விசாகப்பட்டினம். 20 ட்ராலி என்பதன் நேரான தமிழ்ச்சொல். ட்ராலி என்பதன் நேரான தமிழ்ச்சொல். சரியான விடை ஆப்ஷன் பி நகர்த்தும் வண்டி. 21 பெருமை கூட்டல் களிறு பெருங்களிறு. கீழ்கண்டவற்றுள் புணர்ச்சி விதியை தேர்ந்தெடுக்க. சரியான விடை ஆப்ஷன் சி ஈறுபோதல் மற்றும் இனமிகள். 22 பின்வருவனவற்றுள் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி எது? பின்வருவனவற்றுள் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி எது? சரியான விடை ஆப்ஷன் பி மவ்வீறு ஒற்றலிந்து உயிரிரு ஒப்பவும். 23 சேர் என்னும் வேறு சொல்லின் பெயரெச்சம். சேர் என்னும் வேறு சொல்லின் பெயரெச்சம். சரியான விடை ஆப்ஷன் ஏ சேர்ந்த. 24 திருச்சிற்றம்பலம் என்பது எந்த ஊர்? திருச்சிற்றம்பலம் என்பது எந்த ஊர்? சரியான விடை ஆப்ஷன் பி சிதம்பரம். கடைசி வினா பொறுத்துக. விடைய பார்த்துலாம். ஆப்ஷன் பி அதாவது ஆகாறு அப்படின்னா பொருள் வரும் வழி, போகாறு அப்படின்னா செலவழியும் வழி, டகர் அப்படிங்கிறது ஆட்டுக்கிடாய், வதுவை அப்படிங்கிறது திருமணம்.